ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். உங்க பேருமா? செல்விமா. கடலூர் மாவட்டம். சரி. உந்தூர்பேட்டைக்கும் மங்காளம்பேட்டைக்கும் நடு சென்டரில் இருக்குது. விருத்தாசலம் மங்காளம்பேட்டை நடு சென்டரில் இருக்குது. நான் முதல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் அதில் ஒரு பையன் இருக்கிறான். நான் அம்மா வீட்டோட வந்துட்டேன். ஒரு ஹோட்டலுக்கு இலை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த ஹோட்டலில் அந்த பையன் வேலை செஞ்சாப்புல. நான் வேண்டாம், என்ன வேண்டாம், என் வீட்டுக்கு வராத, என் பொண்ணு வாங்காதுன்னு சொல்லி பார்த்தேன். அவங்க கடையிலையும் சொல்லி பார்த்தேன். இவங்க வீட்டுக்கும் நான் இலை போட்ட கடைக்கும் 2 பேரும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்க எண்ணெய்க்குழு புதூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் இங்கே எந்த ஊர், கடலூர் மாவட்டம். இலை எடுத்துகிட்டு போகக்குள்ள எனக்கு அவருக்கு தொடர்பாயிடுச்சு. நான் அந்த பையன் இப்படி செய்கிறான் போகிறான் வரான் அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்னு சொன்னேன். இவன் ஒத்துக்கல. அந்த கடையை விட்டு அந்த பையனை தூக்கிட்டாங்க. திருப்பி இவன் ராவா பார்க்கலாம் என் வீட்டுக்கு வந்து என்னை தொந்தரவு பண்ணான். எங்கள் ஊருக்காரங்க இவனை அடிக்க உதைக்க கொல்ல வந்துட்டாங்க. சரி, நான் இனிமேல் நான் போக மாட்டேன், வரமாட்டேன், எங்கள் ஊர் போனால் என்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்தாப்புல. சரி, இந்த பெரிய பையன் பார்க்க மாட்டான் அப்படின்னு எத்தனையோ கழிச்சிட்டான். இந்த பெரிய பையன் பார்க்க மாட்டான், கல்யாணம் பண்ணாத பையனாச்சே அப்படின்ட்டு 1 இருந்தால் போகும்னு சொன்னேன். அது 2 பிள்ளையாக இருந்துச்சு. ஆனால் 1 பொண்ணு 1. அப்புறம் திருப்பி அப்படியே 1ஆவது படிக்க எல்கேஜி யூகேஜி இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன். 1ஆவது படிச்சுது, காலாண்டு எழுதிச்சு. அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு எங்கள் அம்மா அவர் பிள்ளைங்களை இட்டுட்டு போனோம். அங்கே போன இடத்த எங்களை கூட சேர சொல்லி அவங்க சனம் விடலை. அது கிருஷ்ணகிரி மாவட்டம் நமக்கு தெரியாதில்ல, புதுசு. நான் எங்களுக்கு கூட சேர சொல்லி விடலை. அப்புறம் நாங்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு எங்களை அனுப்பிச்சி வைக்கல, கொண்டாந்து பஸ் ஏற்றி விடல, காசு பணம் எதுவும் தரவும் இல்லை. அவர் போன பேர் அதோட சரி. திருப்பி காரியத்துக்கு போனான். காரியத்துக்கு போனப்போ வந்து துணிமணி எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மா 1/2 பவுன் நகை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க ஊரில் வந்து 10 பேர் இருப்பாங்க. அதனால் அந்த துணிமணியாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் பிரித்து தான் எடுத்துப்பாங்களாம். அப்புறம் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க, நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் எப்படி பொதுவில் பிரித்து கொடுக்குறது, நம்ம தனியாக வச்சு கொடுத்தா நம்ம பிள்ளைக்கு ஆகுமான்னு வச்சுருந்தாங்க. இவர் வந்து தனியாக அந்த துணியை வாங்கி கட்டிக்கவும் இல்லை, நகை வாங்கியும் இல்லை, எங்கள்கிட்ட பேசவும் இல்லை. நாங்கள் போட்டு யாரோ எவரோன்னு மாதிரின்ட்டு காரியம் முடிஞ்சதும் என்ன வீட்டுக்கு வா நானாக கூப்பிட்டேன். ஒன்றும் பதில் வரல. அவங்க சனத்தை கூட சேர்றாரு. திருப்பி அவங்க தம்பி பொண்டாட்டி இருந்தது, 2வது தம்பி பொண்டாட்டி. அந்த பிள்ளை வந்து பக்கத்தில் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு குச்சி மிட்டாயி என் புருஷனும் அந்த பிள்ளையும் சாப்பிடுது. அவனுக்கு அந்த தம்பி பொண்டாட்டி. எங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், இப்படிலாம் செய்கிறிய போறிய 4 பேர்கிட்ட சொன்னதுக்கு ஊரில் என்ன சொன்னாங்க, நீ போய் கடனை அடிச்சிட்டு உன் பிள்ளை பொண்டாட்டியோட நீ வா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் கேட்கல. அவங்க சனம் வளைச்சி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம எத்தனை நாளைக்கு வெளியிலே உட்காந்துருக்குது, நாங்கள் எங்கேயும் வந்துட்டோம். வந்த பிறகு திருப்பி 10 வருஷம் ஆச்சு. அவரும் என்னை வந்து பார்க்கல, நானும் அவரை போய் பார்க்கல. போடவும் இல்லை, போனும் எண்ணிக்கிட்டும் இல்லை, நம்பரும் இல்லை. விட்டுட்டோம். நம்ம தலைவிதி தான், மின்னிங்கட்டு இப்பிங்கட்டு அப்படின்ட்டு நான் வியாபாரத்துக்கு போய் இலை அறுத்து களை வெட்டி இந்த பிள்ளைங்கள் 2ஐயும் வளர்த்துட்டேன். இது வர 3 ஆடி வந்துச்சு. பொண்ணு மேஜர் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டில் என்ன செஞ்சுட்டாங்க, பொண்ணு மேஜர் ஆகிடுச்சே, நம்ம ஊரில் ஒருத்தர் இட்டுட்டு போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னாங்க. அங்கே போய் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னாங்க. கல்யாணம் பண்ணதும் அந்த பொண்ணு நான் போன நேரம் இல்லை, புள்ளியே இல்லை. அவன் தண்ணி குடிக்கிறான்னு சொல்லி அந்த பிள்ளை போயிடுச்சு. திருப்பி தலைவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு, இந்த உன் பொண்ணு மேஜர் ஆகிடுச்சு, போய் தண்ணி ஊற்றிட்டு வா, உனக்கு இங்கே சரியில்லை, அங்கேயே போ, உன் பெரிய பண்ணிட்டு கூட போன்னாங்க. திருப்பி ஒரு வாரம் சென்று எங்கள் வீட்டுக்கு வந்தாப்புல. வந்து நல்லா தான் இருந்தோம். சரி, இவர் தண்ணி குடிச்சு பாலாம் வெந்து போச்சு. வெந்ததும் இது நான் சமையல் வேலை செய்வார். சமையல் வேலை செஞ்சால் 4 பேர் வந்தால் என்னை பார்த்தா அசிங்கமாக நினைக்கும், புண்ணு நல்லா போட்டோம் அப்படின்ட்டாரு. சரி, அப்படியே ஆச்சு. இதாச்சு முடியல, என்னால் தண்ணி ஊற்ற முடியல. 1 வருஷம் ஆச்சு. திருப்பி இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, வேலைக்கு போனவர் தான். அங்கே கொஞ்சம் கடன் இருந்தது, அந்த கடனையும் போய் அடைச்சிட்டு வந்தான் நகை ஈடு வச்சு. அந்த நகை ஈடு வச்சா எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மாட்ட 20,000 பணமும் வாங்கிட்டு போய் கொடுத்து கடன் அடைச்சிட்டு வந்தான். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்